ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உன்னுடைய வேதனை துன்பங்கள் அனைத்தையும் ஒரு மாற்றி போட போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வேதனை துன்பம் எல்லாம் பறந்து போக போகிறது, மகிழ்ச்சி கடந்து வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உன்னதத்திலிருந்து இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இந்த நாட்களில் பார்க்குறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது யார் தான் அங்கே மகிழ்ச்சியோடு வருவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அங்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளில் உன்னுடைய வேதனை துன்பம் நெருக்கம் எல்லாவற்றையும் பறந்து போக பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கடந்து வரப்போகிறது. உன்னுடைய நெருக்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. எந்தெந்த காரியத்திலாம் நெருக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை துன்பத்தெல்லாம் நான் பறந்து போக பண்ணி நீ மகிழ்ச்சியான காரியத்தை காணும்படியான காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன். நித்திய மகிழ்ச்சி எப்போது உன் தலைமையில் இருக்கும். இவ்வளவு நாளும் நீ வருத்தத்தோடு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஒரு மகிழ்ச்சியின் ஆடையினால் உன்னை உடுத்தப் போகிறேன். அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாய் காணப்படும்படியாக உன் குடும்பத்திலே தேவன் நல்ல நல்ல காரியங்களை செய்து, நீ நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிழ பண்ண போகிறார். இந்த நாளிலும் எதையெல்லாம் விரும்பி நீ தெய்வ சமூகத்தில் கேட்டாயோ அதையெல்லாம் நித்திய சுதந்திரமாய் தெய்வன் உனக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேலே அதிகமாய் அன்பு கூறுகிறபடியினாலே இந்த நாளிலும் எதையெல்லாம் நீங்கள் விரும்பி தெய்வ பாதத்தில் வைத்து கேட்கிறீர்களோ அதை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவரை சார்ந்திருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சியினால் உடைய குடும்பத்தை நிறைத்து அவர்கள் ஆளுகை செய்து வழி நடத்தப் போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் பறந்து போக போகிறதையா. இந்த நாளிலே தகப்பனே, இவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரை இவர்களை சரியான பாதையில் நடத்தி ஆண்டவரை நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுப்பா என்று சொன்ன வேத வசனத்தின்படி கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாய் அனுகிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.